ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு மை சேனல் சாந்தி சென்டர் விலாக்ஸ். நேற்று நல்லபடியாக தமிழ் வருஷப்பரப்பு கொண்டாடியாச்சு. கோவிலுக்கெல்லாம் போனோம். அது மட்டும் இல்லை, முக்கியமாக நேற்று எனது தாய் மகா மாரியம்மனுக்கு புஷ்ப பல்லக்கு திருவிழா. எப்பொழுதுமே வருஷப்பரப்பு அன்னைக்கு புஷ்ப பல்லக்கு நடக்கும். 28 நாள் திருவிழா. ஸோ நேற்று தான் ஃபைனல் திருவிழா. அது நான் வீடியோ எடுத்திருக்கேன், நான் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். போயிட்டு வந்தோம். அது நைட்டு வர்றதுக்கு 9:30 மணி ஆகிட்டு. நைட்டு திருவிழாங்கிறதுனால போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு பக்கத்தில் தான் வந்து நைட்டு மதியானம் பண்ண சாப்பாடெலாம் அப்படி அப்படியே இருந்துச்சு. சாப்பிட்டாச்சு. ஹெவி சாப்பாடா நேற்று, அதையும் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு கிச்சன் போய் நான் ஒன்றுமே பண்ணலைங்க. என்னால் ஒன்றுமே பண்ணவே முடியல. ஃபுல் ஒர்க்கு, நேற்று ஒர்க்கு ஃபுல்லாக இருந்ததுனால ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஸோ போய் படுத்தாச்சு. காலையில் எழுந்திரிச்சு என்னப்பா சாப்பாடு பண்ண அப்படின்னுட்டு கேட்டால் அவங்க வந்து நீ தயிர் சாதம் மட்டும் பண்ணுப்பா அப்படின்னாங்க. எப்பொழுதுமே என்னோடய ஹஸ்பண்டுக்கு தயிர் சாதம் தான். தயிர் சாதம், மோர் மிளகா, மாங்காய் ஊறுகாய் இருந்தால் போதும். ஸோ தயிர் சாதம் பண்ணணுன்னா சரி ஓகே நல்லபடியாக தயிர் சாதத்தை பண்ணிடலாம் அப்படின்னுட்டு கிச்சனுக்குள்ளே வந்தா அப்படியே தலைகீழ கடந்துச்சு கிச்சன். ஐயோ, பார்க்கவே எனக்கு அப்படியே தலையை சுற்ற ஆரம்பிச்சிட்டு. ஏன்னா நேற்று போட்டது எல்லாமே அப்படியே இருந்துச்சு. சரி எல்லாத்தையும் எடுத்து சுத்தம் பண்ணுவோம். சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு காஃபியை குடித்தாதான் அடுத்து நம்மளோட ஒர்க்கை நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். அதனால் இந்த கிச்சனை கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு காஃபியை போடுவோம். அதுவும் இல்லாமல் காஃபி நம்மளுக்கு ஃபில்ட்ரு காஃபி தான் நமக்கு செட் ஆகும். எப்பொழுதுமே அந்த ஃபில்ட்ரு காஃபி குடிக்கல அப்படின்னாலே செட் ஆகாது. ஸோ ஃபில்ட்ரு காஃபி போட்டாச்சு. ஃபில்ட்ரு காஃபியை நாங்கள் உடனே போடுறது தான். நான் ஃபில்டரில் போடுறது கிடையாது. ஏன்னா அன்றைக்கி காலையில் நான் போடணும்னா நேற்று நைட்டே நான் போடணும், ஃபில்ட்ரு பண்ணணும். அந்த வாசனை எங்களுக்கு வந்து போயிடுது. ஸோ அது பிடிக்க மாட்டேங்குது. உடனே போட்டு உடனே அந்த துணியில் வடிகட்டி ஃப்ரெஷ்ஷாக காஃபி குடித்தாதான் எங்களுக்கு காஃபி குடித்த திருப்தியே இருக்குது. இப்போ இன்றைக்கி சாயங்காலம் நான் போடணும் குடிக்கணும் அப்படின்னா இன்றைக்கி காலையிலே நான் ஃபில்ட்ரு பண்ண வேண்டியதாக இருக்குது. போட்டு வச்சாதான் அந்த வாசனை வந்து போயிடுது. அதனால் எங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. ஸோ எங்கள் மாமியார் இந்த துணியில் தான் வடிகட்டுவாங்க. உடனே போட்டு உடனே ஃபில்ட்ரு போட்டு உடனே குடிக்கிறது தான். அப்பா, இதை பார்த்தோன்னே தாங்க ஒரு தெம்பு வருது. இங்கே ரிலாக்ஸ் பண்ணிப்போம். காஃபியை குடிச்சிட்டு அடுத்த ஒர்க்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கும் கொண்ட கொடுத்துட்டு அவங்க கொல்லையில் எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கொடுத்துட்டு அப்படியே கொல்லை பக்கம் உட்காந்து கொஞ்சம் நேரம் பெரிய நாவமரம் இருக்குது கொல்லையில். ஸோ அதில் அணில் சத்தம், காக்கா சத்தம், குருவி சத்தம் இதெல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணுவோம். இந்த ஃபில்டர் காஃபி யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டீ மோஸ்ட்லி நாங்கள் குடிக்கிறது கிடையாது. மோஸ்ட்லி ஃபில்டர் காஃபி தான். எங்கேயாவது வெளியில் போனால் இல்லை வேறு யாரும் கெஸ்ட்டு வந்தால் மட்டும்தான் டீ இல்லை இன்ஸ்டன்ட் காஃபி. எங்களுக்கு ஃபில்டர் காஃபி மட்டும்தான். ஸோ காஃபியை குடித்தாச்சு, எனர்ஜி ஏற்றியாச்சு. அடுத்து வாங்க திரும்ப பழைய ஒர்க்குக்கு வந்துடுவோம். தயிர் சாதம் தானே, ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ தயிர் சாதத்தை பண்ணிடலாம் அப்படின்னுட்டு கட் பண்ணிகிட்ருக்கேன். அதோட சாதம் வந்து தயிர் சாதம் பண்ணும்போது எப்பொழுதுமே என்ன பண்ணுறீங்க, சூடாக வடித்து நல்லா மசிச்சு விட்டுடணும். நல்லா மசிச்சு விட்டு பால் நிறைய ஊற்றி தயிரை கம்மியாக ஊற்றி நீங்கள் கிளறி பாருங்கள். அந்த தயிர் சாதம் எப்படி வேறு லெவலாக இருக்குது அப்படின்னு அப்படியே அமிர்தமாக தேவாமிர்தம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த தேவாமிர்தம் தாங்க அது. எப்பொழுதுமே நமக்கு கம்ஃபர்ட் ஃபுட்டுன்னு ஒன்று இருக்கும். என்னையை எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு தயிர் சாதம், ரசம் சாதம். டிஃபனை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்வேஸ் இட்லி தாங்க. எனக்கு என்னோடய கம்ஃபர்ட் ஃபுட்டு அதுதான். உங்களுடைய கம்ஃபர்ட் ஃபுட்டு என்ன அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்களேன், பால் நிறைய ஊற்றிருக்கேன். தயிர் ஒரு கரண்டி தான் ஊற்றிருக்கேன். புளிக்காத தயிர் தான், நேற்று உர ஊற்றின தயிர் தான் ஊற்றிருக்கேன். அது அப்படியே இருக்கட்டும், அதை தாளித்து கொட்டிக்கலாம். இப்போ அதுக்கு இடையில நம்ம மாங்காய் கட் பண்ணிக்கலாம். மாங்காய் நல்லா பொடிசாக கட் பண்ணி உப்பில் போட்டு பச்சை மிளகா நிறைய போட்டு சாப்பிட்டோம்னு வச்சுங்களேன். தயிர் சாதத்துக்கு மட்டுமே இல்லைங்க, நீங்கள் சாம்பார் சாதம், பொரிச்ச குழம்பு இது மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும் அந்த மாங்காய். பொடிசாக கட் பண்ண பச்சை மிளகா போட்டிருக்கேன், கல் உப்பு, அவ்வளோதான். இது வந்து மோஸ்ட் ஃபேவரட் ரெசிபி என்னோடய வீட்டுக்காரவங்களுக்கு. இந்த மாங்காய் எப்பொழுதுமே மாங்காய் இருந்துட்டு, ஒரு மாங்காய் 200 ரூபாய் இருந்தாலும் வாங்கிட்டு வந்துடுவாங்க. இந்த உப்பில் போட்டு சாப்பிட்றதுக்காண்டி தான் வாங்குவாங்க. அதில் 4 மாங்காவும் போட்டுக்கிட்டேன் தயிர் சாதத்தில், சூப்பராக இருக்கும். இந்த மாதுளம்பழம், திராட்சை இதெல்லாம் நான் போட மாட்டேன்ப்பா, பிடிக்காது எங்களுக்கு. ஸோ மாங்காய் போட்டிருக்கேன், இஞ்சி போட்டிருக்கேன், கடுகு உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டியாச்சு. சூப்பராகிடுச்சு பாருங்கள் தயிர் சாதம். அவங்களுக்கு மட்டும் இல்லை தயிர் சாதம், இன்றைக்கி எனக்குமே மதியானத்துக்கு தயிர் சாதம் வச்சுக்கிட்டு இந்த வெயில் காலத்துக்கு இந்த தயிர் சாதம் மாங்காய் செம காம்பினேஷனில்
இதுதான் லஞ்சு அவங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் மாங்காய் ஊறுகாவும் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா எல்லா ஊறுகாவுமே என்கிட்ட இருக்கும். வெஜிடேரியனுங்கிறதுனால ஊறுகாய் இல்லாத சாப்பாடே கிடையாது. வத்தல் வகைகள் எல்லாமே இருக்கும். நான் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். இதாங்க என்னுடைய இன்றைக்கி காலையில் ஒர்க்கு. காலையில் எப்பொழுது போல் தோசை ஊற்றி கொடுத்துட்டேன், இட்லி பொடி வச்சு கொடுத்தேன். சாப்பிட்டுட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற நம்பிக்கையில் இருக்கேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.